எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ரஹ்மான். இதெல்லாம் நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்ப எனக்கு கல்யாணமாகி பசங்க இருக்காங்க. ஆனா பல வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தை நினைக்கிறப்போ இன்னைக்கும் அந்த நிமிஷத்துல வாழ்ற மாதிரி ஒரு உணர்வு. அதை எந்த ஒளிவுமறைவும் இல்லாம அப்படியே சொல்லணும்னு தோணுச்சு. அப்போ நான் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்தேன். சென்டர்ல என்னோட பாஸ் அப்புறம் சுமித்ரான்னு என் கூட வேலை பார்க்குற இன்னொரு பொண்ணு இருந்தோம். பாஸ் எப்பவும் சிஸ்டம் சர்வீஸ் வேலைக்காக வெளியே போயிடுவாரு. அதனால சென்டரை பார்த்துக்கிற முழு பொறுப்பும் எனக்கும் சுமித்ராவுக்கும் தான். எங்க சென்டருக்கு பசங்களை விட பொண்ணுங்க தான் அதிகமா வருவாங்க. அதுலயும் குறிப்பா வீட்டுல இருக்கிற இல்லத்தரசிகள் நிறைய பேர் வருவாங்க. அப்படி கிளாஸ் கத்துக்க வந்தவங்கள ஒருத்திதான் கல்பனா. அவளை பத்தி சொல்லணும்னா பழைய நடிகை KR விஜயா மாதிரி சும்மா களைகட்டுற ஒரு முகம். உடம்பு கொஞ்சம் பூசினா மாதிரி இருந்தாலும் பார்க்க அவ்வளவு அம்சமா இருப்பா. அவ புருஷன் மிலிட்டரியில இருக்காரு. வருஷத்துக்கு ஒரு தடவை லீவுக்கு வந்துட்டு போவாருன்னு மட்டும் எனக்கு தெரியும். சென்டருக்கு எத்தனையோ இளவயசு பொண்ணுங்க வந்தாலும் என் கண்ணும் மனசும் எப்பவும் கல்பனாவையே சுத்தி சுத்தி வரும். அந்த அளவுக்கு அவ என்னை ஈர்த்துட்டா. அவளும் என்கிட்ட ஒரு டீச்சர் அப்படிங்கிறதை தாண்டி ரொம்ப பிரியமாவும் சகஜமாவும் பழகுவா. அன்னைக்கு ஒரு நாள் மதியம் கல்பனா வழக்கமா உட்காருற கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தா. சிஸ்டம் அடிக்கடி ஹேங்க் ஆகுதுன்னு சொல்லி என்னை கூப்பிட்டா. நான் அவ பக்கத்துல போய் நின்னு குனிஞ்ச கீபோர்டை தட்டி பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு அவ போட்டுட்டு வந்திருந்த சென்ட் வாசம் என்னை என்னமோ பண்ணுச்சு. அந்த ஏசி காத்துல அவளோட வாசம் என் மூளைக்குள்ள ஏறி என்னை கிறங்கடிச்சுது. என் பார்வை சிஸ்டத்தை விட்டுட்டு அவ கழுத்து மேல போச்சு. நல்ல பொன்னிறமான கழுத்து. அன்னைக்கு அவ ஒரு மஞ்சள் நிற சுடிதார் போட்டிருந்தா. நான் நின்னுட்டு குனிஞ்சு பாக்குறப்போ அவ சுடிதாரோட லேசான இடைவெளியில அவளோட அந்த நெஞ்சு குழி எனக்கு தெரிஞ்சது. மானிட்டர்ல ஆன்டிவைரஸ் ஸ்கேன் ஓடிட்டு இருக்கு. ஆனா என் கண்ணோ அந்த மஞ்சள் சுடிதாருக்குள்ள சிக்கிக்கிச்சு. என்னையறியாம என் உடம்புல ஒரு மாற்றம், ஒரு விதமான தவிப்பு. என் பார்வையோட அழுத்தத்தை உணர்ந்த மாதிரி அவ சத்வுன்னு தலையை தூக்கி பார்க்க ரெண்டு பேரோட கண்ணும் நேருக்கு நேரா சந்திச்சுக்கிச்சு. என் கண்ணுல இருந்து கரண்ட் பாய்ஞ்ச மாதிரி ஒரு உதறல். என்ன சார் இப்படி பாக்குறீங்கன்னு அவ கேட்டப்போ பயத்துல எனக்கு தொண்டையே அடைச்சுக்கிச்சு. ஓ ஒண்ணுமில்ல மேடம் திணறிக்கிட்டே சொல்லிட்டு பதட்டத்துல அந்த இடத்தை விட்டு வேகமா ஆபீஸ் ரூமுக்கு வந்துட்டேன். எனக்கு நெஞ்ச படபடன்னு அடிச்சுக்கிச்சு. இவ்ளோ நாள் நல்ல பேரு வாங்கியிருந்தோம். இன்னைக்கு ஒரே நிமிஷத்துல எல்லாமே போச்சேன்னு பயமா இருந்துச்சு. என் முகத்துல வழிஞ்ச வேர்வையை பார்த்துட்டு சுமித்ரா என்ன சார் ஆச்சு, முகம்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்டா. நான் ஏதோ சமாளிக்க ட்ரை பண்றப்போ பின்னால இருந்து சார் இதுவரைக்கும் பார்க்காத எதையாவது பார்த்து பயந்துருப்பாரு அதான் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா கல்பனா நின்னுட்டு இருந்தா. சிஸ்டத்தை ஸ்கேன் பண்ணி வைங்க, நான் நாளைக்கு வர்றேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான பார்வையோட கிளம்பி போயிட்டா. அன்னைக்கு ராத்திரி குளிச்சுட்டு சாப்பிட உட்காரலாம்னு போறப்போ என் போன் அடிச்சுது. எடுத்து பேசுனா கல்பனா. என்னங்க ரஹ்மான் சார், சாப்பிட்டாச்சான்னு கேட்டா. என்ன மேடம் இந்த நேரத்துல திடீர்னு போன் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டேன். இல்ல சார், நீங்க மதியம் பண்ண காரியத்துல என்னால சாப்பிடவே முடியல. தூக்கமும் வரல, மனசு ஒரு நிலையிலேயே இல்லன்னு அவ சொல்லவும் எனக்கு இன்னும் பயம் கூடிருச்சு. சாரி மேடம் இழுத்தேன். நீங்க பண்ண காரியத்துக்கு போன்ல சாரி சொன்னா போதுமா? நீங்க நேர்ல வந்து சாரி சொல்லணும், அப்பத்தான் என்னால ஏத்துக்க முடியும்னு பிடிவாதமா சொன்னா. நான் நாளைக்கு சென்டருக்கு வாங்க சொல்றேன்னு சொன்னதுக்கு இல்ல, நானும் என் அத்தையும் நாளைக்கு வெளியூர் போறோம். நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில நீங்க வீட்டுக்கு வந்து சாரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டா. எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஒரு தயக்கத்தோட சரின்னு சொல்லிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில சரியா 10 மணிக்கு கல்பனா வீட்டு காலிங் பெல்லை அழுத்துனேன். இதோ வர்றேன்னு சொல்லிட்டு வந்து கதவை திறந்தா. அவளை அப்படி கேஷுவலா வீட்டு உட்டுப்புல பாக்குறப்போ இன்னும் ஆச்சரியமா இருந்துச்சு. வாங்க சார், என்ன வராம போயிருவீங்களோன்னு நினைச்சேன்னு சொல்லிக்கிட்டே என்னை சோபாவுல உட்கார சொல்லிட்டு உள்ள போனா. அந்த வீடே ரொம்ப அமைதியா இருந்துச்சு. ஃபேன் ஓடுற சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. கொஞ்ச நேரத்துல ஒரு சில்லென்ற சர்பத் கிளாஸோட வந்து என் பக்கத்துல ரொம்ப நெருக்கமா உட்கார்ந்தா. அந்த கிளாஸை வாங்கிக்கிட்டே வீட்டுல யாரும் இல்லையான்னு கேட்டேன்.
அத்தையை ஊர்லயே விட்டுட்டு நேத்து நான் மட்டும் வந்துட்டேன். அத்தை வர இன்னும் 2 நாள் ஆகும். எனக்கு குழந்தைங்களும் இல்ல. அதனால நான் மட்டும்தான் தனியா இருக்கேன் ரொம்ப சாதாரணமா சொன்னா. எனக்கு உள்ளுக்குள்ள லேசா உதறல் எடுக்க ஆரம்பிச்சுது. சர்ப்பத்தை குடிச்சு முடிச்சுட்டு சாரி மேடம் என்றேன். எதுக்குன்னு கேட்டா, இல்ல அன்னைக்கு மதியம் நான் தெரியாம அப்படி நடந்துக்கிட்டதுக்கு. நான் உங்க மாரை உத்து பார்த்ததை நீங்க கவனிச்சுட்டீங்க. என் மேல தப்பான அபிப்பிராயம் வந்திருக்குமேனுதான் நான் தடுமாறிக்கிட்டே சொல்ல அவ சிரிச்சா. என்ன சார் நீங்க புருஷன் இல்லாம தனியா இருக்கிற என்னை பார்த்து எத்தனையோ பேர் கண்ணாலேயே தப்பு தப்பா நினைச்சிருக்காங்க. ஆனா எனக்கு புடிச்ச நீங்க அப்படி பார்த்தப்போ எனக்கு கோபமா வரப்போகுதுன்னு அவ சொன்னதும் எனக்கு தூக்கிவாரி போட்டுச்சு. நான் அதிர்ச்சியா பாக்க அவளே தொடர்ந்தா, நான் உங்களை வரச் சொன்னது சாரி கேக்குறதுக்கு இல்லை ரஹ்மான். அன்னைக்கு என்னை அப்படி பார்த்த என் ரஹ்மான் இப்போ எந்த தடையும் இல்லாம என்னை முழுசா பார்க்கணும். உங்களோட தனிமையில நான் சந்தோஷமா இருக்கணும்னு தான் வரச் சொன்னேன். எனக்கு வார்த்தையே வரல. என்ன மேடம் சொல்றீங்க? நான் அன்னைக்கு பார்த்துட்டேனேன்னு பயந்துட்டு இருக்கேன்னு நான் பதற. ஆமா ரஹ்மான், நான் சென்டருக்கு வர்றதே உங்களை பார்க்கத்தான். புருஷனை பிரிஞ்சு இருக்கிற நான் எத்தனை ராத்திரி தூங்காம தவிச்சிருக்கேன் தெரியுமா? ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோடான்னு சொல்லிக்கிட்டே சட்டுன்னு என்னை இறுக்கமா கட்டிப்புடிச்சுக்கிட்டா. என் வாழ்க்கையில முதல் முறையா ஒரு பொண்ணோட அந்த நெருக்கம். அவளோட உடம்பு சூடு அப்படியே எனக்குள்ள இறங்குச்சு. எனக்கு ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் இனம் புரியாத ஒரு உணர்ச்சி. மேடம், நீங்க என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் தப்பு பண்ணிட்டேன்னு சாரி கேட்க வந்தேன். ஆனா நீங்க பெரிய தப்பு பண்ண சொல்றீங்கன்னு விலக பார்த்தேன். பசியோட இருக்கிற எனக்கு சாப்பாடு போட்டு பசியை ஆத்துறதா நினைச்சுக்கோ. அது தப்புன்னு உனக்கு தோணாதுன்னு சொல்லிக்கிட்டே என்னை அப்படியே இழுத்து அவ மேல சாச்சுக்கிட்டா. நான் அவ மேல சரிஞ்சப்போ என் முகம் அவளோட அந்த மென்மையான மார்புல புதைஞ்சது. அவளோட அந்த பஞ்சு மாதிரியான ஸ்பரிசம் என்னை பேச விடாம பண்ணிருச்சு. அவளோட பேச்சும் அந்த நெருக்கமும் என்னை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சம்மதிக்க வச்சுது. அன்னைக்கு துணியோட பார்த்ததை இன்னைக்கு நேர்ல பாருன்னு சொல்லிக்கிட்டே அவ நைட்டியோட ஜிப்பை அவளே கீழே இறக்கினா. அந்த நிசத்தமான ரூம்ல என் மூச்சுக்காத்து எனக்கே வேகமா கேட்டுச்சு. என் கையை உள்ள விட்டு அவளை நான் தொட்டப்போ அந்த நிமிஷம் எனக்குள்ள என்னமோ செஞ்சுது. அவளோட உடம்போட கதகதப்பும் அவளோட அந்த தவிப்பும் என்னை உலகத்தையே மறக்க வச்சுது. நைட்டியை அவளே கழட்டி போட்டப்போ எந்த மறைவும் இல்லாம அவளை பாக்குறப்போ என் உடம்பெல்லாம் ஒரு நடுக்கம். என் தலையை பிடிச்சு அவ மார்போட சேர்த்து அமுக்கிக்கிட்டா. அவளோட அந்த நெருக்கத்துல நான் என்னை மறந்து முத்தமிட்டப்போ அவ அஸ் நு லேசா முனகுன சத்தம் என்னைய என்னமோ பண்ணுச்சு. அவ கையை கீழே கொண்டு போய் என் தொடைக்கு மேல வச்சு லேசா தடவினப்போ என்னோட பேண்ட் ரொம்ப டைட் ஆகுற மாதிரி ஒரு உணர்வு. என் உடம்புக்குள்ள ரத்தம் அசுர வேகத்துல ஓடுச்சு. நான் அப்படியே எழுந்து நிக்க அவ என்னோட பேண்ட்டையும் உள்ளாடையையும் கழட்டிவிட்டா. ஒரு பொண்ணோட கைகள் முதல் முறையா என் மேல படுது. அவ என்னை தொட்டு லேசா தடவி கொடுத்தப்போ மூளைக்குள்ள விருன்னு ஏதோ ஒன்னு ஏறுச்சு. நான் சோபாவை கெட்டியா புடிச்சுக்கிட்டேன். காமத்தோட உச்சத்துல நான் நிக்க அவ மெதுவா என்னை அவ உதடுகளால தீண்ட ஆரம்பிச்சா. அந்த உணர்வு எப்படி இருக்கும்னு எனக்கு வார்த்தையில சொல்ல தெரியல. நான் எங்கேயோ அந்தரத்துல மிதக்குற மாதிரி இருந்துச்சு. அவளோட அந்த நெருக்கம், அவளோட மூச்சுக்காத்து என் மேலப்பட்ட அந்த நிமிஷம் என்னால என்னையே கட்டுப்படுத்த முடியல. அடுத்த சில நிமிஷத்துலயே எந்த கண்ட்ரோலும் இல்லாம நான் உச்சத்துக்கு போயிட்டேன். சட்டுன்னு அவ விலகிக்கிட்டு என்னடா இவ்ளோ சீக்கிரத்துல முடிஞ்சு போச்சுன்னு கேட்டப்போ எனக்கு ரொம்ப கூச்சமா போச்சு. சாரி மேடம், எனக்கு இதுதான் முதல் தடவை. நீங்க அப்படி பண்ணப்போ எனக்கு எங்கேயோ பறக்குற மாதிரி இருந்துச்சு. அதான் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு தலைகுனிஞ்சுட்டே சொன்னேன். எதுக்கெடுத்தாலும் சாரி சொல்லுன்னு கிண்டலா சிரிச்சுக்கிட்டே என் சட்டையை கழட்டிவிட்டா. பரவாயில்ல, அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், பாத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணு கூடயும் இருந்தது இல்லையா நீன்னு கேட்டா. நான் அவளை தடவிக்கிட்டே இல்ல, யாரையும் தொட்டது கூட இல்ல, ஒரு பொண்ணை முழுசா பாக்குறதே இதுதான் முதல் தடவைன்னு சொன்னேன். சரி, பொண்ணுங்களை முழுசா பார்த்ததுதான் முதல் தடவை. என் முழு அழகையும் இப்போ ஆசை தீர பாத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டே என் கையை பிடிச்சு இழுத்துட்டு பெட்ரூமுக்கு போனா. கட்டில்ல மல்லாக்க படுத்துக்கிட்டா. எந்த ஆடையும் இல்லாம என் முன்னாடி ஒரு பொண்ணு படுத்திருக்கா. நான் அவ பக்கத்துல உட்கார்ந்துட்டு ரொம்ப ஆசையா அவளையே பார்த்துட்டு இருந்தேன்.
நான் மெதுவா அவளை தடவ ஆரம்பிச்சேன். அவ உடம்புல இருந்து ஒரு விதமான வாசம் வந்துச்சு. நான் குனிஞ்சு அவளோட அந்தரங்கத்துல முத்தமிட்டப்போ அவ என் தலையை பிடிச்சு அவளோட சேர்த்து இன்னும் இறுக்கமா அமுக்கிக்கிட்டா. எந்த அளவுக்கு அவ எனக்கு சுகம் கொடுத்தாளோ அதே அளவுக்கு அவளையும் சந்தோஷப்படுத்தணும்னு நான் ரொம்ப வேகமா அவளை முத்தமிட்டுட்டு இருந்தேன். கல்பனாவோ இன்பத்துல முனகிக்கிட்டே இருந்தா. ஒரு கட்டத்துல அவ உடம்பு ரொம்ப சூடாகி இன்னும் வேகமா சொல்லிக்கிட்டே என் தலையை அமுக்கி பிடிச்சுக்கிட்டா. நானும் வேகத்தை அதிகப்படுத்த உச்சம் தொட்ட அவ உடம்பு அப்படியே சிலிர்த்து முறுக்கிக்கிச்சு. போதும்டா, என்னால தாங்க முடியல என்னை இறுக்கி பிடிச்சுக்கிட்டா. அவ முகம் வெளிரி போய் வேகமா மூச்சு வாங்கிட்டு இருந்தா. அடுத்த நிமிஷமே என்னை பிடிச்சு இழுத்து உதட்டோட உதடு வச்சு ரொம்ப ஆழமா முத்தம் கொடுத்தா. அவளோட அந்த முத்தத்துல அவளோட மொத்த உணர்ச்சியும் தவிப்பும் எனக்கு புரிஞ்சது. இப்போ நான் கட்டில்ல மல்லாக்க படுக்க அவ என் பக்கத்துல உருக்களிச்சு படுத்திருந்தா. அவளோட ஒரு கால் என் கால் மேல பின்னி கிடந்துச்சு. அவ கைகள் என்னை லேசா தடவிக்கிட்டே இருக்க நான் அவளை பிசைஞ்சுக்கிட்டே இருந்தேன். அந்த இருட்டு ரூம்ல 2 பேரோட மூச்சு காத்தும் ஒன்னா கலந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு மறுபடியும் உணர்ச்சி அதிகமாக ஆரம்பிச்சுது. அவ எழுந்து என் இடுப்பைச் சுத்தி 2 கால்களையும் போட்டுக்கிட்டு என் தொடை மேல உட்கார்ந்தா. ஒருமுறை ஆழமா முத்தமிட்டுட்டு மெதுவா அவளுக்குள்ள என்னை ஏத்துக்கிட்டா. முதல் முறையா அந்த எல்லை மீறுறப்போ லேசான ஒரு வலி, ஒரு தயக்கம். ஆனா அவளுக்கு இருந்த அனுபவத்துல ரொம்ப லாவகமா நேக்கா என்னை முழுசா அவளுக்குள்ள வாங்கிக்கிட்டா. அந்த நிமிஷம் எனக்குள்ள ஒரு கரண்ட் பாஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. மெதுமெதுவா அவ என் மேல ஏறி இறங்க நான் அவளோட அசைவுக்கு ஏத்த மாதிரி என் உடம்பை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அவளோட அந்த பாரம், அவளோட உடம்பு சூடு, என் கழுத்துல பட்ட அவளோட மூச்சுக்காத்து எல்லாமே என்னை பைத்தியம் பிடிக்க வச்சுது. கொஞ்ச நேரம் அப்படி ஓயாம இயங்குனவ அப்படியே களைச்சு போய் என் நெஞ்சு மேல சரிஞ்சு படுத்துக்கிட்டா. அவளோட இதயம் துடிக்கிற சத்தம் எனக்குள்ள படபடன்னு கேட்டுச்சு. அப்படியே நாங்க 2 பேரும் புரண்டு படுக்க இப்போ நான் அவ மேல இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா நான் வேகத்தை கூட்ட ஆரம்பிச்சேன். முதல் தடவை சீக்கிரம் முடிஞ்சதால இந்த தடவை ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் ரொம்ப ரசிச்சு உணர்ந்து பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துல அவளால தாங்க முடியாம இன்னும் வேகமா முனக ஆரம்பிச்சா. அவ கால்களை என் முதுகுல போட்டு இறுக்கி பிடிச்சுக்கிட்டா. எனக்கும் உணர்ச்சிகள் எல்லாம் எல்லை மீறி போக அவளை இறுக்கமா அணைச்சபடியே நானும் என் உச்சத்துல போய் முடிஞ்சேன். உடம்புல இருந்த மொத்த தெம்பும் குறைஞ்சு ஒருவிதமான மயக்கத்துல அப்படியே அவ மேலேயே படுத்துட்டேன். 2 பேரும் கொஞ்சம் நேரம் அப்படியே அசந்து தூங்கிட்டோம். நான் கண்ணு முழிச்சு பாக்குறப்போ அவ எந்த கவலையும் இல்லாம அமைதியா தூங்கிட்டு இருந்தா. அவளை மெதுவா எழுப்பினேன். என்னை பார்த்து ஒரு திருப்தியான சிரிப்போட தேங்க்ஸ்னு சொன்னா. பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு என் துணிகளை போட்டுக்கிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் சென்டர்ல நாங்க சந்திக்கிறப்போலாம் பார்வை வேற மாதிரி இருக்கும். யாரும் இல்லாத நேரத்துல அவ என்னை தடவி விடுறதும், அவ அத்தை இல்லாத நாட்கள்ல அவ வீட்டுக்கு போய் நான் அவளோட சந்தோஷமா இருக்கிறதுமா கொஞ்ச நாள் ரொம்ப நெருக்கமா ஓடுச்சு. அப்புறம் அவ புருஷன் லீவுக்கு வந்த சமயம் கல்பனா கர்ப்பமாகி அவ சொந்த ஊருக்கே போயிட்டா. காலம் வேகமா ஓடிருச்சு. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில ஆயிஷா வந்தா. அவளை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ பசங்களோட ரொம்ப சாதாரணமான ஒழுக்கமான குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கும் தனியா இருக்கிறப்போ அந்த மஞ்சள் சுடிதாரும் கம்ப்யூட்டர் சென்டரும் அன்னைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த விஷயங்களும் மனசுக்குள்ள வந்துட்டு போகத்தான் செய்யுது. சில நினைவுகளை எத்தனை வருஷம் ஆனாலும் அழிக்க முடியாது இல்லையா?